முதல் நாள் நைட்டு எவ்வளோ லேட்டாக படுத்தாலும் தலைவலி, கை கால் வலி, ஃபீவர்னா கூட, உடம்பு சரியில்லைனா கூட, வயிற்று வலியில் இருந்தால் கூட, இந்த பெண்கள் மாதவிடாய் டைமில் உடம்பு முடியாமல் படுத்தா கூட மறுநாள் காலையில் டான்னு 5 மணிக்கு எழுந்திரிச்சிடும். எழுந்திரிச்சதுலேருந்து லஞ்சு பேக் பண்ணுறது, அவங்கள ஸ்கூலுக்கு கிளப்புறது, ஸ்கூலுக்கு ரெடி பண்ணுறது, அவங்கள சாப்பிட வைக்கிறது, டிஃபன் பண்ணுறது, டிஃபனு லஞ்சு சமைக்கிறது, அடுப்படியில் காய் வெட்டுறது, அது இதுன்னு சமைச்சு முடிச்சுட்டு அவங்கள அவசர அவசரமாக ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டுட்டு, இந்த பக்கம் ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டுட்டு இந்த பக்கம்லாம் உட்காரத்துக்குலாம் யாருக்கும் டைம் இல்லை. கடன்னு வீட்டை கூட்டணுமா, துணியை துவைக்க போட்டோமா, அதை எடுத்து காய வச்சோமா, காய வச்சதை எடுத்து மடித்து வச்சோமா, திரும்ப மத்தியானத்துக்கு வீட்டில் உள்ளவங்களுக்கு சமைச்சோமா, இப்படி வேலை போயிட்டே இருக்கும். மணி பார்த்தா 4 ஆகிடும். ஸ்கூலுக்கு போனவங்க திரும்பி வந்துடுவாங்க. திரும்பி வந்ததும் நம்ம என்னமோ உக்காந்தே இருக்கோம், இவங்களை ஸ்கூலுக்கு அமுச்சு விட்டுட்டு இந்த பக்கம் உக்காந்தே இருக்க மாதிரி. மம்மி அப்போ வரும் பாருங்க ஒரு வேகம். மம்மி நீங்கள் சும்மா தானே இருந்தீங்க, இதை மடித்து வைக்கக்கூடாதா, இதை அயன் பண்ணி வைக்கக்கூடாதா, இந்த பாக்ஸ் எடுத்து அங்கிட்டு வைக்கக்கூடாதா? அதாவது சின்ன பிள்ளைங்க பரவாயில்ல, தெரியாமல் புரியாமல் பேசுதுங்கன்னு மன்னிச்சு விட்டுடலாம். நம்ம வீட்டுக்காரங்க வந்து கேட்பாங்க பாரு ஒரு கேள்வி, உனக்கு என்னம்மா ஜம்முன்னு ராணி மாதிரி வீட்டில் உட்காந்துருக்க அப்படிம்பாங்க. நம்ம எவ்வளோ வேலை பார்த்துருக்கோம் காலையிலே இருந்து, அதெல்லாம் அவங்க கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது.